எது லாபம் அங்கே அவன் விளாங்குது நான் பாப்பா பண்ணிக்கிறேன் சரி மிஷின் கொஞ்சம் ஹீட்டாக வருதா கேக் வந்து அந்த ஒரு இதில் வந்து ஹார்ட் ஷேப்பில் வந்து வந்துருக்கு கைவசம் வணக்கம் நான் பயனர் சுத்தமா கேட்கல ஓகே இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா கதைக்கக்கூடிய இல்லாமல் கிடக்குது நேற்றில் இது வந்து தடிமல் இந்த தொண்டையில் வந்து என்னென்னு சொல்கிறோம் அடைச்சி விட்ட மாதிரி கிடக்குதான் இந்த பழைய மேசன் தெரியா மேசன் மாதிரி இப்போ நம்ம சந்து பூசை சொல்ல செய்வேன் தெரியும் அதே மாதிரி கிடக்கு நான் தொண்டையெல்லாம் வந்து அடைச்சி தடிமல் பிள்ளை கிடக்கு சரியான ஒரு சோர்வுத்தன்மையாகவும் இருக்குண்ணே உங்களுக்கு அப்படின்னா இருக்குது இருமல் ஏன் அங்கே வேலையே போனீங்களே அப்போ சூடாகி மொழியினா சூடாக்கிட்டான் என்னென்னா சூடாக்கிட்டோம் சரி ஓகே அப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா வந்து நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் முந்தநாத்து ஒரு அவன் எடுத்த நாங்கள் அதாவது அனிதாக்கு வந்து அந்த கேக் செய்கிறதுக்காண்டி வந்து நாங்கள் எடுத்த நாங்கள் அந்த எடுத்த இது வந்து நாங்கள் பெருசாக வந்து அந்த வீடியோவில் வந்து பெருசாக வந்து காட்டில அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து கேக் செய்யக்கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதில் வந்து அதாவது அந்த கேக் வந்து உள்ளுக்கு வச்சு அந்த அவன் அது நாங்கள் இன்னுமே வந்து செய்யலை அப்போ நாங்கள் இன்றைய தினம் பார்த்தீங்க ஜோசிச்சம் தங்கச்சி சொன்னா சும்மா நார்மலாக சாம்பிளை வந்து இப்போ பாட்டுக்கு ஒரு கொஞ்சமாக வந்து செய்து ஒரு கேக் ஒன்று செய்து பார்ப்போங்க என்னன்னா வந்துச்சுட்டா சக்ஸஸாக வந்தால் ஓகே தானே இப்போ ஓர்டர் வந்தாலும் செய்யலாம் கொள்ளலாம்னு சொல்லியிருந்தால் அப்போ அதுக்கமே பார்த்தீங்கன்னா நாங்கள் நார்மலாக வந்து அந்த இதுன்ற விஷயமே வந்து எங்களுக்கு தெரியாது என்னென்னா இதெல்லாம் நாங்கள் எடுக்கணுமென்ற அவசியமே இல்லைண்ணா வீட்டில் நாங்கள் ஏதாச்சும் இப்போ இறைச்சி பொறிக்கிறனாலும் இந்த சட்டியல் அடுப்புகள் நடக்குது எடுத்து பொறிக்க வேண்டியது இது எங்களுக்கு தேவையில்லை ஏதாவது இப்போ எங்கட ஸ்ரீலங்கா அதாவது எங்கட இடத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து எங்களுக்கு தேவையில்லை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ தேவையில்லை இப்போ இதை வந்து நாங்கள் இப்போ என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வந்து காட்டப்படும் அதாவது பார்த்தீங்கன்னா வெனிஸ் இதை காட்டுவோம் வேணா ஸோ ரொம்ப கிட்ட கொண்டு வாங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஓகே கேக் வந்து எதில் வைக்கிறேன்னு வடிவம் எனக்கு தெரியல இல்லை தட்டு கிடக்குற இது வந்து ஒரு இது வந்து அதாவது கம்பிகள் இருக்கு தானே இந்த கிட்ட கொண்டாங்க ஓகே இதுல இந்த நீள கம்பி ஒன்று இருக்குது வச்சு போட்டு தான் அந்த கோழியை வச்சு போட்டு தட்டி அப்படி இந்த கோழியில் இருந்து அவன் பண்ணி செய்கிறது மசாலா போட்டு முதலே காட்டி வந்து ஒரு வைக்கிறேன்டா இப்போ 150 பாயசி கேக் செய்கிறேன்டா அதே சமயம் வந்து இப்போ ஒரு நிமிஷங்கள் இருக்குது இப்போ 40 நிமிஷம்டா 40 நிமிஷத்துக்குள்ளே கேக் வந்து ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செய்து தரமே நான் அப்படியே அமைஞ்சு நீட்டாக வந்துடும் அது பிறகு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது தானாக குறைச்சி அப்படியே கொண்டு வந்து ஸோ அவங்க இந்த கடையில் வேலை செய்கிற அண்ணாக்கள் வந்து சொல்லியிருந்தாங்க எனக்கு இதுதான் ஒரு டவுட்ரா என்னென்னா அந்த கண்ணாடி இருக்குது தானே அந்த கண்ணாடி வந்து இந்த வடி ஒரு நார்மல் நாங்கள் போட்டு பார்த்துட்டாங்க வருதுன்னு எனக்கு இந்த கண்ணாடிலாம் கொஞ்சம் பயமாகடா எல்லாமே வந்து இது வந்து நாங்கள் ஃபோனில் கூட அடித்து பார்த்தோம் நாங்கள் அடித்து பார்த்தோன்னே ஓகே அவங்களும் இந்த கொஞ்சம் விஷயங்கள் வந்து தெரிஞ்சுது இப்போ என்னென்னு சொல்கிறது இதெல்லாம் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பாடிவாக வந்து இருந்தால் கூட சுவிட்சை வந்து கலட்டி போட்டு தான் உள்ளு கிடக்கிற இதை எடுக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள்கிட்ட வந்து க்ளோஸ் இல்லை அதாவது அந்த கேக்குள் வந்து எடுக்கிறது செருப்படி உள்ளுக்கையும் செருப்படி சுவாமி அறைக்கு இது வச்சா இதோட கேக் வைக்கிறீங்க கேக் முட்டை மச்சமே சரி ஓகே அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா இப்போ கேக் வந்து இப்போ தங்கச்சி வந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிறா அதாவது தேவையான பொருட்கள் எல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கிறா சும்மா நார்மலாக வந்து அப்புறம் ஓகே அதுக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோ உடனுக்குடன் அப்படி அங்கேன்னு சொல்லுவாங்க டிவி கிட்ட வந்து வச்சுக்க போகிறோம் இதோட விலை கூட நாங்கள் சொல்லியிருப்போம் அதாவது இந்த சிங்கர் கம்பெனியில் வந்து 24,000 வந்து சொன்னது இங்கே வந்து அந்த கடையில் அதாவது நெல்லியடியில் இருக்கிற கடை உங்களுக்கு நான் முதல்ல காட்டியிருப்போம் அதில் அங்கே வந்து 19,000 எது லாபம்
அங்கே அவங்க பிரபலாங்குது நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமே சரி. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் அந்த அவனில் வச்சு செய்கிறக்காண்டி அதை எத்தனை கிலோ மாவுடான்ட்ட செய்ய போகிறீங்க? எவ்வளோ இதில்? 170 கிராம். நறுத்தெல்லாம் வச்சுக்கிறீர்கள் போலேக்கா? சரி, இதுக்கு என்ன பேர்? இது வந்து மில்க் பவுடர். ஓகே. மாட்டுப்பாலில் செய்கிறதோ? இது இது வந்து மாயிரி. இது 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 மா வந்து 170 கிராம். இது மாயிரி வந்து மாயிரிங் வந்து 190 கிராம். அதே அளவுல தான் சீனி 190 கிராம். 4 முட்டை. மற்றது இது என்ன? வெண்ணிலா. ஓகே. பார்த்தீங்கன்னா அந்த மாயிரிங்க பார்க்க அந்த ஐஸ்கிரீம் மாதிரி கிடையாது, வெண்ணிலா ஐஸ்கிரீம் மாதிரி கிடையாது. ஓகே. அங்கே வேறுங்கவா? சரி, ஓகே. இது என்ன? இது கோப்பை. இது வந்து மிஷின் பாருங்க, முதல்ல எடுத்த மிஷின் ஒன்று இருக்குது. இங்கால அந்த கரண்டியல் மற்றது இந்த கேக்கு தடவுற மாதிரி அந்த இதெல்லாம் கிடக்குதா? சரி, ஓகே. இப்போ என்ன செய்ய போறீங்களா? போடுமா? சரி சரி. மாவும் சரி என்ன மாவும் மாயிரி பாயிரம் கொண்டு தட்டுது. வினஸ் வணக்கம். நீங்கள் ஏன் பக்கம் பாருங்க வினஸ்? இங்கே வருங்க. மாயிரிங்க பார்த்து என்ன மாதிரி கிடக்கு வினத்தை பார்க்க? நான் அடிக்கட்ட இருக்கோம் மாயிரிங்க. பிடிக்க தெரியுமா? அப்படி இதை எப்படி ரைட். கொஞ்சம் ஒரு காத்தாள்தான் முதலாவது. சரி சரி சரி. சரியா? ஒன்றில் வச்சு கரண்டி நல்லா முட்டணுமா இதில்? நல்லா முட்டும். கோப்பை கிட்ட கொண்டா கோப்பையை காடு எடுத்து என்ன முட்டை வைக்கும். நல்லா இந்த மிஷினே உதாரணம் தானே அப்போ அந்த கிரண்டர் அதோடு பிடிக்கிறதுன்னு மாயிரம் நல்லா அடிக்கணும். ரைட். பார்த்தீங்கன்னா சீனி போட்டுடுறோமா? சீனி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு. என்ன சொல்லி ஆனால் இது போட்டாலே இல்லை ஃபுல்லாக கரையும் மேடம்மா. நான் வந்து கரை. நிறைய கிடக்குறாங்க ரவுண்ட் ரவுண்டா. இல்லை கரைஞ்சவன் வேறு இது என்னடா வேணும் சொன்னா கிட்ட கிட்ட கொஞ்சம் காட்டு. முதல்ல இருந்தாங்க உப்பா இருக்குது அவ்வளோ வித்தியாசம். என்னண்டு சீனி அடிச்சு மிக்சியோட அதுக்குள்ளே போட்டு செய்யுங்க. நல்ல சொற்களை தான் இருக்கு. மண் பார்த்தா கை வேலை செய்யும் தானே? அப்படியே அந்த மிஷின் கொஞ்சம் ஹீட்டாக வருதா? சாதா சுடுதா? சீனி அவ்வளோ கொட்டலாம் போலேக்கா? சீனி கொட்டலாம் இப்படி வந்துட்டு மாயிரி. அடிக்கணும் பார்ப்போமா? ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டெல்லாம் அடிச்சாச்சு. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக விட்டாரு. இப்போ 4 முட்டை கடை கொஞ்சம் வருவோம். 4 முட்டையில் இப்போ 2 தான் போட போகிறோம். எத்தனை விடுறது? கொஞ்சமாக விடுறது அப்படி
பறக்க மட்டும் சொன்னோம் பார்ப்போமா மெதுவாக நல்லா அமைக்கிட்டு முட்டை கூட இன்னும் லேசாக இருக்குங்க சொப்டாக இருக்கு ஏன்னா பழகலாம் போயிடுது லைட் அடி அந்த லைட் இது லைட் அடி கிளியராக ஃபோன் பண்ணி பெட்டர் ஒரே பக்கம் தான் முட்டை கொஞ்சம் முட்டை முட்டை இப்போ 3 அவ்வளோ முட்டையை முட்டை போடுமா ஒரே பக்கம் தான் இதாண்டாவா மெல்கு மடிக்க போறியா தென்னாசி போடுங்க கொஞ்சமாக போடு கொஞ்சமா மூடியா மாப்பை விடுறது போடுறது நல்லா அடிச்சு அடிச்சு பார்ப்போமா ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் போட்டுலாம் அடிச்சாச்சு இப்போ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா மா என்ன குப்பை மாடாக்கா என்னம்மா இது குப்பைமா என்ன இவ்வளோ போட போறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது மிஷினால் அடிக்கிறே இல்லையே அப்படியும் இருக்கே அது என்ன 10 நிமிஷம் எத்தனை மணிக்கு வந்துடுறீங்க அதே மாதிரி நான் காட்டிட்டு வரலாமா இது ஃபுல்லாக ஓகே பார்த்தீங்கன்னா இதை வந்து இப்போ சுவிட்ச் போட்டாச்சு அதாவது 10 நிமிஷம் வந்து கொஞ்சம் ஹீட்டில் இருக்கணுமா அது பிரதானம் கேக் வைக்கிறேன்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு வந்து ஒரு சிவப்பு கலர் மாதிரி இடிஞ்சு ஒன்று வந்துச்சு சத்தம் போடுதா ஸோ இது லைட் ஒன்று எரியுது தானாக ஆஃப் ஆகும் அது நான் முடிஞ்சோடனே 40 நிமிஷம் முடிஞ்சோடனே சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லாம் அடித்து முடிச்சாச்சு நம்ம தட்டில் விட போகிறீங்களே தட்டுங்க தட்டை வைங்க கொஞ்சம் ஹாட் வடிவில் இருக்குது தட்டை எல்லாம் கடவுளில் நேருங்கோ கௌதம் தங்க விடையங்க கன்னியம்மாளுக்கு பாட்டு நான் கண்ணாடியை நான் படிக்கிறதா உண்டு தொட்டுலாம் சரி ஓகே அதை என்ன செய்வோம் இனி இதை அவனுக்கு வச்செடுப்பு ரைட் அப்படியே சேஃப் ஆக்கினா தான் சரி 10 நிமிஷம் தாண்டிட்டு போல இருக்கு நாங்கள் கேக்கையெல்லாம் செய்து போட்டு பக்கத்தில் வச்சுக்கொண்டா 10 நிமிஷம் நாங்கள் எடுக்கணும் நின்றுட்டோம் சரி கொண்டு போமே ப்ளக் தெரியும் கூட ம் சுடுதாவே ரைட் பார்த்தீங்கன்னா கேக்கை நாங்கள் வச்சுட்டோம் இதெல்லாம் நான் கேக் வைக்கிறேன் நான் தட்டில் என்ன ஏ ஓ எடுக்கலாம் அது அந்த இறைச்சியலுக்கு தானம்மா அது வைக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த கம்பி பார்த்தீங்கன்னா என்ன கலரில் வந்துட்டு வெள்ளி கலரில் வந்துட்டு அது வெள்ளின்னு சொல்கிறோம் அந்த ஒரு ஒரு என்னென்ன ஐஸ் கட்டிக்கு வச்ச மாதிரி கிடக்கு படிஞ்ச மாதிரி அவ்வளோ ஹீட்டா நாளைக்கு இந்த 2 கம்பி தான் ஹீட் பண்ணி கொடுக்குது போல இருக்கு சாத்துப்படட்டும்
ரைட் வை போட்டு பார்ப்போம். நிமிஷம் வாங்க 30 நிமிஷம். இப்போ திருப்பி 40 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் இல்லை போனது. அதை விட்டுட்டு தனக்கு வர மணித்தெல்லாம் பார்க்குறது அப்படியே. சரி பார்ப்போமா அவஞ்சொண்டு பார்ப்போமா. சரி ஓகே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவஞ்சிட்டுது. கொஞ்சம் நாங்கள் பயந்தான் இருக்க வேண்டிய என்ன புதுசு தாங்க. இது இல்லாதபடியாக டீஷர்ட் போட்டு கொண்டு செய்ய வேண்டிய என்ன மாதிரி வந்துட்டு கேக் வேறு லெவலில் வந்துட்டேன். அப்படியே மூடுவோம் என்ன மூடினா சரி. சூச்சை வந்து கலட்டிட்டா வேண்டாம் கொஞ்சம் பயமாக தான் கிடக்கு. பிரச்சனை இல்லையா சரியா. ஓகே பார்த்தீங்கன்னா நான் கேக்கெல்லாம் எல்லாம் செய்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டியிருப்போம். உண்மைக்குமே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே நித்திரியாக போயிட்டேன். நான் இப்போ வந்து நான் செய்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க வாங்கிடுவோம். கேக் வந்து அந்த ஒரு இதில் வந்துருக்கு ஹார்ட் ஷேப்பில் வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் உண்மைக்குமே அந்த நாங்கள் அந்த வளமையாக வந்து அந்த சட்டியல் அதுவெல்லாம் போட்டு தான் செய்கிறோம். நாங்கள் செய்ய கொஞ்சம் ஒரு என்னென்னு சொல்கிறோம் அந்த சட்டி அந்த வாசம் ஒன்று எரிவு தன்மை மாதிரி ஒரு வாசம் ஒன்று வரும். ஆனால் இதில் வந்து அப்படியே நாங்கள் கடையில் எப்படி பண்ணி கொண்டு வருவோமோ அதே இதில் வந்து இருக்குது. உண்மைக்குமே பார்க்கவே நல்லா வடிவாக இருக்குது. எத்தனை கேக் செய்யலாம்? ரெண்டு கேக் செய்யலாம். இதில் வந்து 2 கேக் கிட்ட செய்யலாம். இது வந்து மற்றது அந்த நாங்கள் சாப்பிட்ற கேக்கோல் மாதிரி உண்மைக்குமே நல்ல ஒரு வாசமாக இருக்குது. கண்டிப்பான முறையில் எதுவுமே ஆர்டராக தான் பெறப்போகுது. என்னடா நாளுக்கு வந்து நாளைக்கு பர்த்டேன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுமே என்ன மாதிரி கேட்டுட்டு இல்லாட்டி நாங்களாம் சாப்பிடுப்போம் தனியாக வச்சு. ஏதா ஓகே இப்போ சரி ஓகே நார்மலாக வந்து உங்களுக்கு காட்டிப்போம். இனிமேல் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடிமல் பிளானாக இருக்குது. ஓகே நாங்கள் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கொள்வோம். ஓகே எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க ஒன்று கொடுத்தீங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே கிடம்பெறும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கொள்வோம்.